சரி விடுங்க, ஆனது ஆயி போச்சு. அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, உங்க பொண்ணையும் மாப்பிளையும் நம்பாதீங்க, உங்க பணம் சொத்துக்காக நம்மள ஏமாத்துறாங்க. இவ்வளவு வாட்டி உங்கள்ட்ட எடுத்து சொன்னேன், ஆனா நீங்க நம்பவே இல்ல. இப்பதான் எனக்கு ஒவ்வொன்னா புரியுது. நம்ம காசு சொத்துக்காக இப்பெல்லாம் ஏமாத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. என் பொண்ணை எவ்வளவு தூரம் நம்புனேன், அதான் என் உலகம், அவதான் எல்லாமே இருந்தனே. ஆனா அவ என் மேல பெரிய கல்ல போட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருக்க நினைச்சால. ஆண்டவரா பார்த்து நமக்கு நல்லதான் செஞ்சிருக்காரு. நகையை புடுங்கிட்டு உங்க கையிலேயே வந்துருச்சு. சூரியனை ஏமாத்தினவளுக்கு நகையை வேற அவுத்து கொடுப்பாங்களாக்கும். உங்க நகையை வாங்கிட்டு வந்து எனக்கு சந்தோஷம் தான். பாண்டியம்மா கிட்டே உங்க நகையை கொடுத்துட்டு அவ கோல்மால் பண்ணி ஏதாவது வேலை பண்ணானா அப்படிதான் பண்ணுவாளாக்கும். இனிமே எனக்கு மகளே கிடையாது, அவ செத்து போயிட்டா. 2 பசங்க தான். எல்லாம் சொல்லாதீங்க, நான் வேலை பண்ணிருக்காவ. அப்பையே அங்க பையன் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். என்ன பை இப்பெல்லாம் சொல்றீங்க? எதுக்கு பை அழுவுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். படிக்கத்தானே சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? அப்பைய பார்க்க வந்தேன். அப்பைய பார்க்க வந்தீனா? அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்பைய அழுவணும்? என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ உள்ளார போ. ஏமா உள்ளார போன்னு சொன்னேன். ஏன் என் பேத்திய திட்டிட்டு இருக்க? உங்க பேத்தி வர வர ரொம்ப அடம் முடிக்கிறா. நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. இருத்தா சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளையா? நல்லா வளர்ந்துட்டா. இருந்தாலும் என் பேத்தி எனக்கு சின்ன பிள்ளைதான். சரிம்மா, நான் உள்ளார போய் படிக்கிறேன். போடி. தாத்தா கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். எவ்வளவு தைரியமான ஆளு நீங்க. இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. ஆண்டியம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீங்க உங்க மனசை வருத்தி அழுதுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கணும். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. என் பொண்ணு பாண்டியம்மா எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா, அவ பண்ணதை என்னால மறக்கவே முடியலன்னு நீங்க எங்க அழுதுட்டு இருக்கலாம். ஆனா அவ அங்க நல்லா ஹாப்பியா தான் இருப்பா. ஆனா சொத்துக்காக அம்மா கிட்ட இப்பெல்லாம் நடந்துகிட்டோமேனு அவ மனசுல கொஞ்சம் கூட குற்றம் வச்சிருக்காது. ஆனா யார பத்தியும் நினைக்காம நீங்க நல்லா இருங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. மருமகளே, என்னை மனுஷில எல்லாரும் உலகத்துல தப்பு பண்றவங்க தான். தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. நீங்க என்னத்த தப்பு பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் என்ன பண்ணல. அவளோட சேர்ந்துட்டு உன்னைய விடுங்கத்த. நீங்க அவளோட சேர்ந்து என்னை திட்டுனீங்க தான், இல்லன்னு சொல்லல. என் அத்தைக்கு என்னை திட்டுறது உரிமை இல்லையா? அப்படின்னு இல்லம்மா. வேற ஒருத்தியா இருந்தா புருஷனை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிருப்பா. ஆனா நீ உனக்கு பண்ற கொடுமைக்கும் வேதனைக்கும் போது விடுங்க. மனசு ஆறவே மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். எதையும் நினைச்சு அழாதீங்க. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடலமா. இப்பதான் சொல்றீங்க சாப்பிடலன்ட்டு. அப்படியே சொல்லிங்கன்னா சாப்பாடு எடுத்து வந்துருப்பேல. இருங்க போய் சாப்பாடு எடுத்து வரேன். சாப்பிடுவீங்க? வேண்டாம் சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சுகர் இருக்கு, கரெக்டா மாத்திரை போடணும்ல. மாத்திரை போட்டு என்ன ஆக போகுது? அந்த மாத்திரை எல்லாம் போட்டு நான் யாருக்காக வாழணும்? இப்பெல்லாம் சொல்லாதீங்க. பொண்ணுதான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானா? உங்க 2 பிள்ளைங்க இல்லையா? ஓ வாயால ஏன் பொண்ணுன்னு சொல்லாத. நான் சொல்லல. உங்க 2 பையன் இருக்காங்களே, பசங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லையாத்த? அப்படிலாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்லனா அப்புறம் எப்படி பேசுறீங்க? நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. கடவுள் வீட்டை வழி நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ கடவுள் எனக்கு பாண்டியம்மா குரல பேசி நல்ல புத்திமதி உரைச்சிட்டாரு. அடியே கனகா, அதான் அந்த பக்கத்து வீட்டு மொட்டை பாட்டி தான் வருது. அழுகிறத நிப்பாட்டுங்க. அப்புறம் நீங்க அழுகிறத பார்த்து தான் நினைச்சுக்க போகுது. சரிம்மா. ஐயே கனகா, உன் மக வீட்டுல இருந்து என்ன வாங்கிட்டு வந்த? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் வாங்கிட்டு வரலையா? ஏமா புஷ்பா, நான் வந்ததுல இருந்து இப்படி மாசம் நிக்கிறியே, போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. எனக்கும் மாமியாருக்கும் உட்காந்த மணில குடிச்சிட்டு நாங்க நிறைய பேசுவோம்ல, எடுத்துட்டு வாரேன். சரித்தா, போய் எடுத்துட்டு வாப்போ. சரி, உன் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. முன்னாடி இப்படி சலிப்பா பேசுற, உன் முகத்தை இப்படி சோடையா வச்சிருக்க, எதுவும் பிரச்சனையாக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் வீட்டுக்கு வந்தா நல்லா கலக்கலன்னு பேசுவியாக்கும். ஆனா இப்ப ஒண்ணு இல்ல பங்கஜம். ஆனா உன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆனா உன் முகம் நல்லா காட்டி கொடுக்குது. சும்மா நிற்க மாட்டியா நீ? அம்மா, அடியே அத்தி ஒன்ற பெரியம்மா வந்துட்டான் போல இருக்கே. சரி, நீ உன் மவனை பேசிக்கோங்க, நான் அப்புறம் வாரேன். ஏதாவது அவளுக்குள்ள பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. எப்படியா இருந்தா என்ன? சரி, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, என்ற பெரியம்மாவனே பாண்டி, தங்கச்சி பாத்தியாடா என்னை எப்பெல்லாம் ஏமாத்திட்டான்ட்டு. என்னால முடியடா தம்பி. அமிர்தா பாப்பா தான் அப்பாக்கு போன் பண்ணி சொன்னா. அப்புறம் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எங்க உங்க அப்பா வரல? அப்பா வரல, நீ போடான்ட்டாரு. போய் உங்க அம்மா பாருன்ட்டாரு. அப்ப உங்க அப்பா மேல கோமா இருக்காரா? பாக்க விருப்பம் இல்லையாக்கும்? எல்லாம் இல்லம்மா, கடையில வேலையாதுச்சு, நீங்க கடையை பாத்துக்கோங்கப்பா, போய் அம்மா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதோ நீ என்கிட்ட போய் சொல்ற மாதிரியே தெரியுது. இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். ஏன்னா அப்பா வந்திருப்பார்ல. உங்க அப்பா பாக்கணும் போல இருக்கணும் எனக்கும். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உங்க அப்பா அவ வீட்டுக்கு வந்தப்பயே எல்லாம் நீ இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே இருந்துருன்ட்டாரு. நான் கேட்டேனாக்கும் அந்த உங்க அப்பாவை எடுத்துரைஞ்சு பேசி வீட்டை விட்டே அனுப்பி விட்டேன். சரி விடுங்கம்மா. நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். உன் தங்கச்சி எனக்கு இப்பெல்லாம் பண்ணுவான்ட்டு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. சரிம்மா, அழாதீங்க. ஏங்க என்ன புஷ்பா, நீங்க எப்படி வந்தீங்க? அப்பா அமிர்தா தான் அப்பாக்கு போன் பண்ணி சொன்னா, போய் வந்திருக்காங்கப்பா வீட்டுக்கு வாங்கன்ட்டு. ஓஹோ அப்படியா? ஏன் புஷ்பா, அம்மா வந்ததுமே எனக்கு போன் பண்ணவே இல்ல. அத்தை என் கூட பேசிட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு, சொல்ல முடியல. அதான் இப்ப வந்துட்டீங்களே. எங்க அந்த மொட்டை பாட்டி இருக்கானா? அது போயிருச்சு. ஓஹோ சரி, இந்தாங்க நீங்க ஒரு கப்பு காப்பி குடிங்க. எங்க நீங்களும் குடிங்க, இந்தாங்க. எனக்கெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வந்துட்டீங்க, குடிங்க. வேணாங்கிறீங்க?
பாப்பா என்ன பண்ணுது? உங்க பொண்ணு தானே படிக்கிறங்கிற பேர்ல புக்க தூக்கி வச்சிருக்கா, ஆனா படிக்கவே மாட்டேங்கிறா. நம்ம பேசுற வாயவே ஆனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சரி சரி, நான் போய் பாப்பா பாத்துட்டு வந்துடுறேன். காப்பி சூடா போட்டிருக்கேல, குடிச்சிட்டு போக. அந்த மவனே மருமக தான் சூடா காப்பி போட்டிருக்கால, குடி மொத. சரிம்மா. அம்மாக்கு புஷ்பா? இன்னொரு கப்பு அத்தைக்கு தான் எடுத்து வந்திருக்கேன். சரி கூட, நான் அம்மாட்ட கொடுத்துறேன். அத்தை கால இருந்து சாப்பிடலையாக்கும், இந்த காப்பியாவது குடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பொறுமையா சாப்பாடு கொடுத்துக்கலாம். ஏமா இப்படி இருக்கீங்க? ஏன் சாப்பிடாம இருந்தீங்க? உன் தங்கச்சி இப்படி பண்ணா சாப்பாடு எனக்கு வயிற்றுக்கு போகும். இதே நினைக்காதம்மா, முத சாப்பிடுமா. நீங்க தெம்பா இருங்கம்மா. நானும் அதே தான் சொன்னேன் அத்தைக்கிட்டையும். அவங்க தான் இன்னும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரிப்பா நான் சாப்பிடுறேன். என் மகன் சொல்லிட்டால, இனிமே நான் அழவும் மாட்டேன், கண்டவனை நினைச்சு நான் வேதனைப்படவும் மாட்டேன். சாப்பிடுறேன்ப்பா. சரி போய் எடுத்துட்டு வரியா? நான் போறேங்க. நீ காப்பியை குடிப்பாண்டி, ஆற போகுது. சரிம்மா. ஆதி, அப்பாவும் அம்மாவும் உன்னை சாப்பிட வர சொன்னாங்க வீட்டுக்கு. அப்படியே ஆன்டி வர சொன்னாங்க. வர சண்டே நீ ஆன்டி வீட்டுக்கு வரீங்களா? கீதா, இப்போ உன் வீட்டுல விருந்து சாப்பிடாட்டி என்ன? என்ன அது இப்படி பேசுற? அப்பாவும் அம்மாவும் முன்னமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்ன மறந்துட்டீங்களா? இடையில என் மேல மரியாதை எல்லாம் கொடுத்து. அம்மா அப்படிதானே சொல்லிருக்காங்க, மரியாதை கொடுத்து பேசுறோன்ட்டு. போலாம் சொல்லக்கூடாது, வாங்க போங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல. கீதாவா பேசுறது? யாடி வாங்க போறடா? பாடா திருப்பி மாத்தி பேசுறா. பாருங்க, விளையாடாதீங்க. ஒழுங்கா வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? தானே என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டீங்க கிரில் சிக்கன் வேணும்ட்டு. என்ன வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஓவரா பந்தா காமிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லடி, இதுக்கு உங்க அம்மாக்கு சிரமம், அதுக்காக தான் நானும் வேணாம்னு சொல்றேன். என்ன அது இப்படி பேசுறீங்க? இதுல என்ன சிரமம் இருக்க போகுது? எங்க அம்மா நீங்க வரத பார்த்து எனக்கு சமைச்சு கொடுக்கறத விட உங்களுக்கு நல்லா டேஸ்டா சமைப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அம்மா ரொம்ப பிரியப்படுறாங்க. உங்களையே ஆன்டி வீட்டுக்கு வர சொல்லி ஆன்டி இந்த விஷயமா பேசுனீங்களா? அம்மாட்ட இது விஷயமா நான் பேசவே இல்ல. பேசலன்னா என்ன இப்படி இருக்கீங்க? வர ரொம்ப கலெக்ட் விடுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லடி. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன தோணுமா? என்ன உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த அவ்வளவுதானே, நீ அம்மாவும் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுறோம். உன் வீடு என் வீடு பிரிச்சு பேசுறீங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுறோம். லவ்யாதி வீடு கீதா சொல்லி ஏமாத்த மாட்டீங்களே? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். சண்டே கண்டிப்பா உன் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி போய் பேசுறது? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். வீட்டாவது திட்ட போறாடி, எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படிங்கிற? ஆமாடி. இப்ப நீங்க கூப்பிடு. லொல்லு தானே வேணுங்கிறது. மேடம் நீங்க கூப்பிட மாட்டீங்களோ? ஐயோ, நான் கூப்பிட்டு அவனை திட்ட வாக்கும். நீயே கூப்பிட்டு சொல்லிடு. சொல்லு நவீனா. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? அதெல்லாம் இல்ல, சொல்லுடி. அது என்ன, நம்ம காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் வைக்கிறாங்களா? என்னது ஓணம் செலிப்ரேஷனா? ஆமாடி, இந்த வருஷம் திடீர்னு வைக்கிறாங்க. அப்பதான் மேம் கிட்ட இருந்து நியூஸ் வந்துச்சு. ஓஹோ சரி, அப்ப ஜாலி தான். போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் நல்லா கொண்டாடிட வேண்டியதான். ஆமாடி. இப்ப இந்த வருஷம் எல்லாரும் சாரி கட்டுவீங்களா? கேரளா சாரி. ஆமாடி. அப்ப என் கீதா தான் அழகா இருக்க போறாதுல. ஏன் நாங்களும் அழகா இருக்க மாட்டோமா? கீதா பாரு, அது எப்படி பேசுறான்ட்டு. அவர் சும்மா விளையாடுறது சொல்றாருடி, நீங்க கோச்சுக்காதீங்க. நாங்களும் கோச்சுக்கல. சரி, ஓணம் செலிப்ரேஷன் எப்பன்னு கேட்கலையே. எப்படி? நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டே வா? ஆமாடி. ஏடி, சண்டே கூட காலேஜ் வைப்பாங்களாக்கா? வேற என்ன பண்றது? சண்டே தான் ஓணம் செலிப்ரேஷன் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவரு. சரி விடு, பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாங்கிறீங்க? சண்டே தான் அம்மா விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. திடீர்னு ஓணம் செலிப்ரேஷன் வருது காலேஜ்ல. இப்ப என்னங்க பண்றது? ஓணம் செலிப்ரேஷன் முடிச்சிட்டு அப்படியே என் கீதா வீட்டுல விருந்து சாப்பிட வேண்டியதான். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். விருந்துக்கு எப்ப சாப்பிட வருவீங்க? சரி, நெக்ஸ்ட் சண்டே பாப்போம். அப்ப என்ன அது இப்படி சொல்றீங்க? சண்டே சண்டேன்னு போயிட்டே இருக்கும். அம்மா ஆசையா சொன்னாங்க. இப்ப என்ன திடீர்னு ஓணம் செலிப்ரேஷன் பண்றாங்க அந்த காலேஜ்ல? ஒரு என்ஜாய்மெண்ட் தான். போங்க ஆதி. என்னடி டீப்பா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கீதா. ஒண்ணு இல்ல, வாய் முடிட்டு போங்கடி. இப்ப எங்ககிட்ட நீ சொல்லல, அப்ப நாங்க எந்த போகவே மாட்டோம். வர என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறடி. இப்பவுமே ஆதி ஆதின்னு அவர் கூட தான் பேசிட்டு இருக்க. ரெண்டு பேர்த்தையும் கழட்டி விட்டுட்டில. நாங்க ரெண்டு பேர் தானே உங்களை சேர்த்து வச்சோம். ஆனா எங்களே மறந்துட்டீல. நீ கூட என்னன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. இது பர்சனல் விஷயம். பர்சனல் விஷயமா இருந்தா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாதா? எங்களை நம்பி எது வேணா சொல்லலாம்டி. அது இல்லம்மா. அது நீங்க சும்மா இருங்க. அது நீங்க கூட என்கிட்ட சொல்ல வரீங்க. ஆனா கீதா, உங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாத்துட்டு நாங்களும் ஓடி வந்திருக்கோம்ல உங்கள்ட்ட சொல்றதுக்கு, ஓணம் செலிப்ரேஷனுக்கு. ஆனா கீதா, நானே சொல்லிடுறேன்டி. ஏன்டி இப்படி பண்றீங்க? அம்மாவும் அப்பாவும் ஆதிக்கும் ஆன்டிக்கும் விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அழைச்சிருந்தோம். அதுக்காக தான் அவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? கீதா, விருந்துக்கு நாங்களும் உண்டுல, நீங்களுமா? இப்ப எங்களை விருந்து கூப்பிடாம ஆதி மட்டும் கூப்பிடுவியா? இப்ப எங்களுக்கு எங்கடி விருந்து? ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேர் தானே உங்களை சேர்த்து வச்சோம். இப்ப கீதா, எங்களுக்கு விருந்து எப்ப வைக்க போற? ஆதிக்கு விருந்து வைக்கும் போது எங்களுக்கு சேர்த்து வச்சிரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. என்ன ஓவரா இருக்கு? நான் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதே இல்லையா? நீ என்னை கூப்பிட்டதே இல்லையா? ஏன்னா ஆதி அவங்க அம்மா மட்டும் தான் வரணுமா? நாங்க வரக்கூடாதா? ஏன் உங்க அம்மா கிட்ட வந்து சொன்னா கூட நீ வாமா வந்து சாப்பிடுப்பா தான் சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கியே. சரி விடுங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப விருந்து தானே. சரி நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து விருந்து சாப்பிடலாம். ஆதி பாத்தீங்களா, அவளுக்கு எங்களை கூப்பிட மனசே வரல. போடி, உங்க ஆதியவே விருந்து கூப்பிட்டுக்கோ. அவங்களாம் உன் வீட்டுக்கு வரவே இல்ல. இல்ல நீங்களும் வரணும். சரி ஆதி. கீதா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. ஐயோ அப்பா, வாங்கடி. இப்படி சலிச்சுட்டு எங்களை கூப்பிடவே வேணாம். நாங்க ஒண்ணும் வரவே இல்ல. சாமி, எல்லாரும் வாங்க. அப்ப கீதா, நானே சத்யா, நீ கண்டிப்பா வா. தேங்க்ஸ் கீதா. பாத்தியாடி, நம்மள மட்டும் வர வேணாம்னு சொன்னா, இப்ப சத்யா சொன்னதுமே சரி வாடிங்கிறா. பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்ப புது ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கா கீதா. அப்படிலாம் இல்லடி,
ஃப்ரெண்டு தான் கேவலமா பேசுறாளுங்க, பழகுறதே இல்ல. ஒருத்தி தனியா தானே இருக்கா, அதுக்காக சரின்னு இருப்பா. நீ கீதா விட்டு கொடுக்கவே மாட்டியே. ஆமா, அப்பையில இருந்து அவ கூட ஃப்ரெண்டடி, அவளை விட்டு கொடுக்கவே கூடாது. கீதா கூட சண்டை போடலாம், ஆனா மறு நிமிஷமே அவ கூட பேசிடணும். பாரடி, என்ன பாரடி, கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். கீதா நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, மறந்துட்டியா? மறக்கல. இவ்வளவு பணம் கேட்கறப்பெல்லாம் கொடுத்துருக்கால, நம்ம மறக்க முடியுமா? இல்லடி, மறக்கல. சரி சரி, நம்ம எல்லாரும் போறோங்கிறோமே, கீதா அம்மா தான் பாவம். ஆமாண்டி, அவங்க என்னடி பண்ணுவாங்க? சரி, நம்மளும் இப்ப ஹெல்ப் பண்ணுவோம். சரி. சண்டே தான் ஓணம் செலிப்ரேஷன் வருதே, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் முடிச்சிட்டு நேரா கீதா வீட்டுக்கு தான் போறோம். என்ன அப்படிதானே கீதா? ஓகே. இப்ப எல்லாரும் கீதா வீட்டுக்கு வந்துருங்க. ஏய் மச்சான், அப்ப நானு யார் அது? நவீன் தான் சொல்றான். போச்சுடா, எத்தனை பேர் தான் சொல்லுவீங்க? ஏய் மச்சான், என்னையே மறந்துடாதடா, நானும் வருவேன் பாத்துக்கோ. கீதா சரி வாடா நவீன், உனக்கு இல்லாமையா? ஓகே ஓகே. ஷீலா, சொல்லுடி. உனக்கு ஓகே தானே? எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா எப்ப வேணா ஓகே தான். பாருங்களே. சரி, கிளாஸ் போலாமா? மணியாச்சு. போலாம் போலாம். ஓணம் செலிப்ரேஷனுக்கு சாரி எடுக்கணும்ல. ஆமா சத்யா, காலேஜ் முடிஞ்சு அப்படியே பாத்துட்டு வந்துருவோமா? பாத்துட்டு வந்துடலாம். சரி கீதா, வாடி கிளாஸ் போலாம். போலாண்டி. பாத்தியாடி, அவங்க பாக்குற போது எப்படி தெரியுது உனக்கு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நம்ம சும்மா விடலாமா? விடவே கூடாது. நம்மள கடுப்பேத்திட்டு அவங்க மட்டும் ஜாலியா கொண்டாடுவாங்களாக்கும். கீதா வீட்டுல போய் விருந்தாக்கும். இந்த விருந்து நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணடி. பிளான் பண்றேன். ஆனா அந்த சத்யா நான் கூட எவ்வளவு கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருந்தா, இப்ப புதுசா கீதா கிடைக்கவும் அவ பின்னாடியே போறாள, அவ கூட பேசுறாள. நான் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. ஆமாண்டி, எனக்கே பார்க்கும்போது கோவமா வருது. இவெல்லாம் ஒரு ஆளுண்டே அப்படிலாம் நினைக்க கூடாது. கருவாச்சி சத்யா என்ன பண்ணாலும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். உன்னை கவனிச்சியா? என்னடி, நவீனும் சத்யாவும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த கர்மத்தை என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் சொல்றேன். என்னத்த சொல்றேன்? நான் சொல்ல வரதை கேளுடி. சத்யாவும் நவீன் இப்ப நல்லா பழகிறாங்க. அதுக்கு இந்த ஓணம் செலிப்ரேஷன்ல ஒரு பெரிய ட்விஸ்டே கொண்டு வர போறேன். என்ன ட்விஸ்ட்? இல்ல இப்ப சொல்ல மாட்டேன். ஓணம் செலிப்ரேஷன் நடக்கட்டும். சத்யாவும் கீதாவும் சண்டை வந்து பிரியற மாதிரி. என்னடி சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு ஃபுல்லா விளக்கம் கொடுத்தாதான் புரியும். பாதி சொன்னா புரியாதுல. புரிய மாட்டேங்குது. என்னடி பண்றது? புரிய வைக்கிறேன். ஓணம் செலிப்ரேஷன் அன்னைக்கு உனக்கு நல்லா தெரியும். நம்ம கிளாஸ் போலாம். இப்படிதான் சொல்றேன், புரிய வைக்கிறேன். உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வெயிட் அண்ட் சீ டி. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் பாரு. சத்யா கீதா பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் எதிரியும் பகையும் ஆயிருவாங்க பாரு. எப்படியோ 2 பேரும் பிரிஞ்சா சரி. அந்த சத்யா கிட்ட யாரும் பழகாம ஒட்டுக்கட்டையா தனி மரமா இருக்கணும். கண்கொள்ளா காட்சி நானும் பாக்கணும். நானும் தான். அதே மாதிரி ஆதியும் கீதா காதல பிரிய போகுது. எப்படி? புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணு.